சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு காலில் புண்ணு, அதாவது அதுக்கு பேர் டயபெட்டிக் ஃபுட் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. டயபெட்டிக் வந்துச்சு அப்படின்னா காலில் புண்ணு வர ஆரம்பிக்கும் இல்லையா? புண்ணோட வர்ற பேஷண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன சார் அது க்யூர் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எந்த மாதிரி அதை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு? பொதுவாக டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணணும், அவங்க காலில் சின்னதாக ஸ்கின்ல சேஞ்சஸோ லைக் ஏதாவது சின்னதாக வீக்கம் வரலாம், இல்லாட்டின்னா தோலில் வந்து கொஞ்சம் ஷைனிங் ஆகி அது ரெட்டாக செவந்து போகலாம், இல்லாட்டி சில பேருக்கு வலி வரலாம், இல்லாட்டி ஃபீவர் வரலாம். இதெல்லாம் வந்து காலில் ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான அறிவு. ரொம்ப ஏர்லியாக, அதாவது அவங்க சிம்டம்ஸ் வந்த உடனேவே வந்து பார்த்தாங்க அப்படின்னா மாத்திரையிலையோ இல்லை நரம்பு ஊசிலையோ ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ்லையோ சரி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் காலம் தாழ்த்தியோ இல்லை அவங்க சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்னா அப்போ சின்னதாக ஒரு ப்ரொசீஜர், சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணி அதை சரி பண்ணிடுது. அதுக்கு பேர் டயபெட்டிக் ஃபுட் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க.